இன்று ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி பங்குனி பௌர்ணமி. இன்று நமது மெய்வாக்கு ஆலயத்தில் பூஜைகள் நடைபெற உள்ளது. தற்போது அதனைத் தொடர்ந்து யாகமலர்க்க உள்ளோம். அன்பு பக்தர்கள் நேரில் வர முடிந்தவர்கள், அருகில் இருப்பவர்கள் நேரில் வரலாம். மற்றபடி வர முடியாதவர்கள் லைவில் கண்டு கழிக்குமாறு யூடியூப், இன்ஸ்டாகிராம்லாம் போடுறோம், பாருங்கள். ரெண்டாவது அப்புறம் இந்த பேய் ஓட்டுறவங்க சில விஷயங்கள்லாம் நாங்கள் யூடியூப்பில் போடுறோம்னா யாரையும் கேவலப்படுத்தணும், அசிங்கப்படுத்தணும் அந்த மாதிரி எண்ணத்துலலாம் நான் போடலை. அதேமாரி ஒரு பிரச்சனை உள்ளவங்க எங்கேயோ ஒருத்தவங்க அதை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. சரி, அப்போ அந்த இடத்துக்கு போனால் அதை சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு அவங்க பார்த்துட்டு வரணுன்றதுக்காக தான் அந்த வீடியோ எடுக்கிறவங்களையும் அவங்களோட ஒப்புதல் கேட்டு தான் நாங்கள் அதை போடுறோம். நம்ம போனால் வீடியோ போட்டுருவாங்களோ அப்படிலாம் யாரும் நினைக்க வேண்டாம். சொல்லணும்னு நினச்சேன், அதனால் லைவில் சொல்லிடுறேன். யாரும் அனுமதி இல்லாமல் அவங்களோட அனுமதி இல்லாமல் நாங்கள் போட மாட்டோம். ரெண்டாவது, எங்களுக்கும் குடும்பம், குழந்தை குட்டிலாம் இருக்குது. இப்போ எங்களுக்கும் ஒரு பிரச்சனை இருந்து நாங்கள் எங்கேயாவது போய் இப்படி பார்க்க போய் அப்படிலாம் போட்டாங்கன்னா எங்களுக்கு மனசு கஷ்டமாக தானே இருக்கும். அதனால் பார்வையெல்லாம் நான் போடுறதே இல்லை. பார்வையில் பார்த்தீங்கன்னா இந்த ஐயா இருக்கார்ல, இந்த ஐயாவும் யார் செஞ்சாங்க, எப்போ செஞ்சாங்க, என்ன செஞ்சாங்க, செய்வனையா, பில்லியா, சூனியா, எவ்வளோனா, அச்சு உச்சா, பேர், ஊர் எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க. அதெல்லாம் போட்டால் பிரச்சனை வந்துடுன்றதுனால தான் அதெல்லாம் நாங்கள் போடுறதில்ல. சரியா? இருந்தாலும் மக்களுக்கு இந்த மாதிரி சில விஷயங்களுக்காக இங்கே பார்க்குறோம் அப்படின்னு தெரிஞ்ச விஷயத்த நம்ம தெரியப்படுத்தினா தான் மக்களுக்கு தெரியுன்றதுக்காக. ஏன்னா என்ன செய்கிறோம், ஏது செய்கிறோன்றது பார்க்குறவங்களுக்கு புரியணும்ல. எல்லா பிரச்சனை இல்லாதவங்க யாருமே இல்லை. நிறையா பேருக்கு நிறையா பிரச்சனைகள் இருக்குது. அதை தீர்த்து வைக்கிறதுக்கு இதுமாரி சில இடங்களும் இறைவன் உருவாக்கி இருக்காரு. அது நம்ம இடமும் ஒன்று நினைக்கிறேன். இதில் நிறை, குறை, நல்லது, கெட்டது எல்லாம் இருக்கும். அது உங்கள் பார்வைக்கு நான் விடுறேன். நான் அதையும் நியாயப்படுத்த விரும்பலை. நான் செய்கிறதெல்லாம் நியாயம்னு நான் சொல்லலை. நான் நியாயமாகவே இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். கமல் மாரிலாம் பேசலை. அதனால் பாருங்கள், நல்லது மட்டுமே செய்வோம், நல்லதே நடக்கும். கண்டிப்பாக லைவ் ஸ்டார்ட் பண்ணுறோம், நீங்கள் பாருங்கள். பாருங்க, மனைவி, மகன் பாருங்க. ஐயாலாம் பாருங்கள், எல்லாம் ஜோடிச்சு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோம். பூஜை பண்ண போகிறோம், ஸ்டார்ட் பண்ண. இதான் எங்கள் குலதெய்வம் மாமுண்டி ஐயா. புதுக்கோட்டை வடவாளத்தில் தான் மெயின் கோயில் இருக்குது. இங்கே வச்சு நம்ம கும்பிட்றோம். இவர் உங்களுக்கு தெரியும், அகத்தியர் ஐயா. 14 சித்தர்கள் எல்லோரும் வருவாங்க. நான் கூப்பிட்டா எல்லோரும் என் மேலே இறங்கி பேசுவாங்க, நல்லது கெட்டது சொல்லுவாங்க. சோழி பிரசன்னம், தேங்காய் பிரசன்னம், ப்ளஸ் உடுக்கடிச்சு பார்க்குறது, சாமி வர்றது. அப்புறம் இதையும் தாண்டி ஜாதகம், அஸ்ட்ராலஜி படித்து அதில் டாக்டர் பட்டம் வாங்கியிருக்கேன். படித்து தான் வாங்கினேன், எக்ஸாம் எழுதி தான் வாங்கினேன். அதுக்கு ப்ரூஃபெல்லாம் இருக்குது. யாருக்கும் நான் நிரூபிக்கிறதுக்காகவோ நம்ப வைக்கணுன்றதுக்காகலாம் பேசலை. இருக்கிறத சொல்கிறேன். நம்புறது நம்பாது அதெல்லாம் அவங்க விருப்பம். அதை பற்றி எனக்கு கவலையும் இல்லை. இறைவனுக்கு ஒரு தொண்டு நம்ம மூலியமாக செய்யணும்னு ஆசைப்பட்றோம், நம்ம செய்கிறோம். மக்களுக்கு ஒரு நல்லது நடக்கணும், அவ்வளோதான். இதெல்லாம் நம்மள்கிட்ட அந்த பரிகார பூஜையில் கலந்துக்கிட்டு பார்வை பார்த்து அவங்களுக்கு அவங்கவுங்க பிரச்சனை தீர்றதுக்காக நம்ம இந்த எந்திரமெல்லாம் போட்டு பூஜையில் வச்சு உரையேற்றி இப்போ அவங்கவுங்களுக்கு அதை கொடுப்போம். இது முனீஸ்வர எந்திரம், சரியாக தெரியல. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எந்திரம். இதெல்லாம் அகத்தியரே சொல்லி தான் இது போடுறது. இது இன்றைக்கி பரிகார பூஜையில் கலந்துக்கிறவங்களுக்கு இந்த காலபைரவர் எந்திரம் கலந்துட்டு கொடுக்குறதுக்கு. இல்லை, சின்ன சின்ன பிளேட்டில் தான் இருக்குது. என்ன பண்ணுறது, இறைவன் நினச்சா பெரிய பிளேட்டில் கூட வாங்கிப்பார். சின்னதோ பெருசோ செய்யணும்னு ஆசைப்பட்றோம், செஞ்சுக்கிட்டு இருக்கோம், அவ்வளோதான். மக்கள் பிரச்சனை ஐயாவும் தீர்த்து விட்றாங்க. எல்லாரையும் காட்டுறேன். இது எங்கள் அக்கா, பின்னாடி இருக்குது எங்கள் அம்மா, அப்புறம் அவங்களும் எங்கள் சொந்தக்காரங்க தான். இந்த முன்னாடி இருக்குது இந்த பொண்ணு தான் யாரும் தெரியல, கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கு. இது என் பொண்ணு, டாக்டர் படிக்குது. இது எங்கள் மச்சான் ஒய்ஃபு, இது மச்சானோட பையன். அப்புறம் இவங்க எல்லாம் உறவுக்காரங்க தான் வந்திருக்காங்க, பார்த்துருக்காங்க. என்ன மாஸ்க் போட்டுறீங்க 2 பேரும்?